ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான அந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே, உம்முடைய திரு சமூகத்தில் உம்மை துதித்து ஆராதித்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களோடு உங்கள் சத்தத்தை துவனிக்க பண்ணுவீராக. பாடல் ஆராதனை வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்வீராக. செய்தி வேளையில் எங்களோடு கர்த்தர் பேசுங்க. சகல கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஒரு பழைய ஒரு பாடல். இதில் கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழைக்கு அடைக்கலமுமானார். கொடுமையான சீரல், வியாதிகள், பிரச்சனைகள் தேசங்களை கடுமையாய் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய திட பலன், நம்முடைய அடைக்கலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். இனி இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒரு பெரிய காரியம் அல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும்படி சிறந்த விருந்தொன்றை ஆண்டவர் நமக்காய் சீயோன் மலையின் மீது ஆயத்தமாக்கி இருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். இருக்கிற இடங்கள் ஆங்காங்க தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை அடைக்கலமுமான கொடியவர் சீரல் கடுமையாய் வரினும் திட பலனும் ஏழை அடைக்கலமுமான பாடும் பலவந்தரார வாரம் என்றும் வாரம் என்றுமே பாடும் பலவந்தரார வாரம் என்றும் வாரம் என்றுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்பாடுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்பாடுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட தம்மஜாதியை ஒப்பிரவே செய்யுங்கள். கர்த்தரையே நம்பி ஜாதியை ஒப்பிரவே செய்யுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டே, கர்த்தருக்கென்று பலத்த நகரம் உண்டே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீளம் தன்னில் நம்மை மன்னனே நம்ம ஜீவனாயிர
இருப்பார் அந்நிய மன்னனே நம்ம ஜீவனாயிருப்பார் மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் புனிதராய் மரித்தோர் கூறி எழும்புவார் புனி பொற்கிருபையை பக்தரின் மேல் பொழிவார் புனிதராய் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார் இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும் இன்னல் பெருகிடுமே இனி உலகத்தில் இன்னல் பெருகிடும் பெருகிடுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் சிறந்த சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து துடைத்திடுவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து துடைத்திடுவார் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் ஹல்லேலூயா 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 கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு பாடல் கூட பாட போகிறோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து பழைய பாடல் தலைமுறையாக தாங்குகிற வினோதர் உலகமும் தோன்றும் முன்னும் தோன்று ஒழியாது இருக்கிற ஆண்டவர் ஆமென் நம்முடைய ஆண்டவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உள்ளவர் ஆமென் வாதை நோய் துன்பம் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் இப்பொழுது நாம் எல்லாரும் தேசமே பயப்படுற நேரம் கொரோனா ஆனா இதெல்லாத்தையும் மாற்ற வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் உண்டு அவர்தான் நம்முடைய தேவாதி தேவன் வாதை நோய் துன்பங்களை மாற்ற வல்லவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்று சொல்லுகிற அந்த பாடலை நான் பாடப்போகிறோம் எத்தனையோ பேர் மிகவும் வேதனையோடு மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள் சிலர் மரித்து போனார்கள் அந்த வேதனையோடு மருத்துவமனையில ஆபத்தான நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை நினைக்கும் போது எத்தனை பாரம் உடைய குடும்பத்தார் உடைய உறவுகள் எத்தனை வேதனையோடு இருக்கிறார்கள் நம்மை ஆண்டவர் இவ்வளவு சுகமாய் வைத்திருக்கிறாரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாமே என் முழு உள்ளமே ஆமென் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோர் போதல துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் போதல துள்ளும்
ஆற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த இந்நாண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பெருவெள்ளம் மதில மோதினாலோ உலகில் விதை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே இந்நாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை இடலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலை இடலே
உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. சொல்ல முடியுமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. கன்மலை தேரும் வழியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கன்மலை தேரும் வழியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு விசுவாசம் வரணும். இயேசு என் பரிகாரி, எங்கள் இயேசு என்னுடைய பரிகாரி. என் ஜீவ நாட்கள் முழுவதும் அவர்தான் என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், என் ராஜா. சொல்ல முடியுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த பிரச்சனைகளை பார்த்து ஓஞ்சு போய் கதவை அடைக்கி கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கலாம். வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம் இருக்கும். ஆண்டவரே, என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? என்னைக்கு இதுல இருந்து ஒரு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். கர்த்தர் இந்த நாட்கள் ஓய்ந்திருக்கிற நாட்களை தந்திருக்கிறார். மறைந்திருக்கிற நாட்கள், காத்திருக்கிற நாட்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சாத்தான் உங்களை எதிர்க்கலாம். வீட்டில் சும்மா இருக்கும்போது சண்டை சச்சரவு அதிகமாகலாம். என்ன சஞ்சலங்கள் வந்தாலும் கர்த்தர் நாம பரிகாரி. பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், யார் உங்களை வெறுத்தாலும் இயேசு உங்களுடைய பரிகாரியா இருப்பார். பெரும் வியாதிகள் உங்க சரீரத்தை தாக்கி இருக்கலாம். சிலர் வீடுகளில் இருந்து கொண்டு மருத்துவமனையில் போய் ட்ரீட் பண்ண முடியலையே, என்னால போய் ஒன்றும் செய்ய முடியலையே, எனக்கு யார் உதவி செய்வாங்க? நீ கண்ணீரோடு உன் அறைக்குள்ள இருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பரிகாரி நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். கவலைப்படாத. இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலுடைய சரணங்களை நீங்கள் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார். இயேசு என் பரிகாரி. ஒரு பழைய ஒரு பாடல். இடங்கள்ல கைகளை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், என்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி.
என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி கிரியை செய்ய முடியும். உங்க வீடுகளுக்குள்ள நீங்கள் அடைந்திருக்கும் பொழுது மன கஷ்டங்கள் நெருங்கி கொண்டு இருக்கலாம், மன கஷ்டங்கள் பெரிதா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜீவித நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை பெருத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்னை பெருத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. இருக்கிற இடங்கள்ல எழுப்பி நின்று கொண்டு ஆண்டவரை உயர்த்தி பாடி, என்ன வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் வந்தாலும், சோதனை சூழ்ந்தாலும், அவர் தான் நம்முடைய பரிகாரி. சொல்லி பார்க்க முடியும், ஆண்டவரை நீர் என்னுடைய பரிகாரி. விசுவாச அறிக்கை பண்ணி பார்க்கலாம். பெரும் வியாதி இருந்தாலும், ஓ பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. சொல்ல முடியுங்களா? ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவித நாட்கள் எல்லாம் என்ன குறை? இயேசு உங்க கூட இருப்பது கொலை இல்லை. சொல்லி பார்க்கலாம். என் கூட இயேசு இருக்கிறார். என்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் அவர் தான் எனக்கு துணை. எனக்கு என்ன குறை உலகில், என் ராஜா துணை இருக்க. எனக்கு என்ன குறை உலகில், என் ராஜா துணை இருக்க. இந்த ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய கண்களை மூடி கைகளை தட்டி எழுப்பி நின்று கொண்டு சில நிமிடங்கள் ஆண்டவர் ஆராதிக்க. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்னும் மதியாயவன். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். என் ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் போல் நான் அவருடன் வருந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் போல் நான் அவருடன் வருந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர். அந்த விசுவாச அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நீ ராஜாவை வரும்போது நான் உம்மோடு கூட வருவேன்.
ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். என்னுடைய வேதனை யாவை நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றுகிறவர் கல்வாரி மலை மேல் ஏறியே முள்மூடி சீரசில் சூடியே எந்த வேதனை யாவையும் நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றியதால் எந்த வேதனை யாவையும் நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றியதால் எத்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். கைகளை தட்டி தெய்வமே உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஆபத்துகளில், என்னுடைய வியாதி நேரத்தில், என்னுடைய பிரயாசங்களில் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும். வேறு எதையும் நம்பி நான் ஆண்டவரே நிர்மூலமாக ஆதிருப்பேனாக. என்னுடைய ஆண்டவரை மாத்திரமே நம்புகிற கிருபைதாங்கப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. உங்களை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், உங்களை நான் துதிக்கும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் வாழ்க்கையில எல்லாம், எனக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கெல்லாம். ஆண்டவரே உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் பின்தொடர விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னோட பாதை காட்டி நீர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல முடியுதுங்களா? சொல்ல முடியுதுங்களா? அப்பா முகத்தை பார்க்கலாமா? ஆண்டவரே நீரே எல்லாம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உங்களை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேசிப்பேன், நேசிப்பேன், நன்மையோ தீமையோ செல்வமோ அருமையோ நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. நீங்க தான் ஆண்டவரே. பதறி விடாத, வாழ்க்கையை பார்த்து கலங்கி விடாத. ஒரு விசை கூட நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். நீங்க தான் உங்களை தான் நம்பி வந்திருக்கோம்.
எங்க தேசத்தை பாருங்க ஆண்டவரே, அகில உலகத்தையும் பாருங்கப்பா. உங்க பிள்ளைகள்லாம் ஓடி மாறிச்சு ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. வசனத்தை கேட்க முடியாத பஞ்சமுள்ள நாட்கள் வந்துச்சு ஆண்டவரே. ஒரு விடுதலை பாருங்க ஆண்டவரே. இந்திய தேசத்துக்கு ஒரு விடுதலை, அகில உலகத்துக்கு ஒரு விடுதலை. இந்திய தேசத்துல மிஷினரிகளை பாஷை தெரியாத இடத்துல தன்னுடைய வாழ்நாட்கள் வேதனையோடு இருக்கிற பிள்ளைங்களை பாருங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்களை நம்புற பிள்ளைகளுடைய கூடாரத்தை வாதை அணுகாது இருக்கட்டும், பொல்லாப்பு நேரிடாது இருக்கட்டும். தெய்வமே, சகல கனத்தை மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்களாவே இருங்க சுவாமி, நீங்களாவே இருங்க. மீதியா நேரத்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நிமிடங்கள் கர்த்தரை துதித்து நாம் ஆராதித்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலே அப்படியே என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின தியானத்திற்காக கூட நான் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் அநேக வேதனைகளினூടെ இன்றைக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளிலே கடந்து போயிருக்கலாம். உங்கள் இல்லங்களில் இருந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய அழுகைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை தர வல்லவர். வீடுகளில் இருக்கும் பொழுது உங்களை நிந்தையாய் பேசுகிறவர்கள், உங்களை அவமானமாய் பேசுகிறவர்கள், உங்களை தூற்றுகிறவர்கள், உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தி கொண்டு உங்கள் மனதை கலங்கடிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19 நடுவில் உள்ள அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வரியை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த அடைபட்டிருக்கிற நாட்களிலே நாம் நம்மில் சிலர் அழுது கொண்டிருக்கலாம். தெய்வமே, இந்த நாட்கள் முடியும் பொழுது நான் பட்ட கடன்களை எப்படி அடைப்பேன், எப்படி நான் பிற மனிதர்களோடு நான் ஃபேஸ் பண்ண முடியும், என்னுடைய நெருக்கத்திலிருந்து எப்படி விடுதலை உண்டாகும். நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். வீணான நிந்தையான பேச்சுகள் உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை என்னுடைய ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை பார்த்துத்தான் ஒரு வாக்கு தத்தம். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நேராகத்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நிந்தையான வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களை பிளந்து கொண்டிருக்கலாம். ஒரு மாபெரும் ஆசீர்வாதமான சூழ்நிலை மேல கர்த்தர் உங்களை கொண்டு போகத்தான் இன்றைக்கு என்று அடைத்து வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இந்த உலகத்திலே மனுஷர்கள் எல்லாரும் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா மனிதனும் அழுகிறான். அழாத ஒரு மனிதனும் இல்லை. ஒருவேளை அவன் புத்தி வந்து அறிவு பெருத்த பொழுது அழுவதை அவன் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அழுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அழுது கொண்டே பிறக்கிறான், அழுது கொண்டே வாழ்கிறான். அவனுடைய இறுதி நாட்களிலே அவனுடைய 2 கால்களுடைய பெரு விரல்களை பிடித்து பிறர் கட்டும் பொழுது அவனுடைய அழுகை நின்று போகிறது. அவனுக்காய் பிறர் அழ ஆரம்பிக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் முழுக்க பார்த்தால் அநேகர் அழுதவர்கள் இருக்கிறார்கள்.
அழுது அழுது சாதித்தவர்களும் இருக்கிறார்கள், அழுது அழுது ஒன்றுமில்லாமல் போனவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு அழுது அழுது சாதித்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வண்ணமாய் நாம் வாழுகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு அழுகையும் ஜெயம். அழுகையும் ஜெயமும். சிலர் அழுது வீழ்ந்து போகிறார்கள், நாம் அழுது ஜெயித்து காட்டப் போகிறோம். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். என் அன்புக்குரியவர்களே, அழாத மனிதர்கள் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நாம் எங்கே அழுகிறோம்? அப்படிப்பட்ட காரியங்கள் மிக முக்கியமானது. மனுஷன் அழுகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். என் அன்பிற்குரியவர்களே, வேதத்திலே ஒரு சகோதரனுடைய அந்த வெற்றி வாழ்க்கையை நான் உங்களுக்காக படித்து அதை குறித்து நாம் சில நிமிடங்கள் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 1 சாமுவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என் அன்பிற்குரியவர்களே, இது அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை பற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் யார்? இவளுடைய கணவன் பெயர் எல்கானா. அந்த காலங்களிலே மூத்த மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் அடுத்து ஒரு பெண்ணை திருமணம் விவாகம் செய்து கொண்டு புத்திர சந்தானத்திற்காக அவர்கள் செய்து கொள்வது வழக்கம். இந்த அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் இன்னொரு மனைவி பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது. இவளுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்ததுனால இந்த பெனினாள் இவளுடைய சக்களத்தை ஓயாமல் அவளை ஏளனமாய் பேசிக் கொண்டிருப்பாள். அவளுடைய இருதயம் நோகும்படி புண்படுத்தி கொண்டே இருப்பாள், குத்தி கொண்டே இருப்பாள். இன்றைக்கும் உங்களை சிலர் குத்தலாம், சிலர் வேதனைப்படுத்தலாம், சிலர் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, பெனினாள் ஒரு முல்லை போல குத்தி கொண்டிருந்தாள். அந்த அன்னாள் அந்த வேதனைகளை சுமந்து கொண்டு, அவளுடைய ஸ்பெஷாலிட்டி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அவளுடைய அழுகை எப்படி ஜெயமாய் மாறினது, அவளுடைய கண்ணீர் எப்படி வெற்றியாய் மாறினது என்பதை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அன்னாள் தன்னுடைய வேதனைகளை, அவள் வேதனைப்படுத்துவதை ஒரு மனுஷன்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. முதல்ல அவளோட ஸ்பெஷாலிட்டி ஒரு 4 குணங்களை பார்த்து முடிக்கிறோம். முதல் குணாதிசயம், ஒருவரிடமும் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒருத்தர்கிட்ட போய் தன்னுடைய காரியத்தை சொல்லல. அருமையான தேவ பிள்ளைய, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே மனிதர்களை நாடி ஓடுகிறோம். யார்கிட்டையாவது போய் இறக்கி வச்சிட முடியாதா பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆனா நம்ம மனுஷர்களை தேடி ஓடுறோம். இவள் மனிதனை தேடி ஓடவில்லை, இவள் தேவனை தேடி ஓடுகிறாள். வேதத்தில் நாம் அநேகரை வண்ணமாய் படிக்க முடியும். தாவீது என்கிற அந்த அரசனை குறித்து நாம் வாசிக்க முடியும். அவன் அரசனாவதற்கு முன்பதாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலன் இல்லாமல் போக மட்டும், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீது அவனோடு இருந்தவர்களும் அழுதார்கள். என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, அவர்கள் அழுது அழுது அவருடைய பலன் தீரும் மட்டும் அழுகிறார்கள். ஆனால் அழுது விட்டு இவன் எந்த மனுஷன்டையோ ஜோசியன்டையோ போகல, அவன் தேவனிடத்தில் கேட்கிறான். அந்த 1 சாமுவேல் 30:8 படிக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் கேட்கிறான், தெய்வமே, நான் அவற்றை திருப்பிக் கொள்ளுவேன்.
இவனையும் இவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் இவனுடைய கூட்டத்தார் அவனோடு சேர்ந்தவருடைய எல்லாவற்றையும் அமலேக்கியர் கொள்ளையாடி கொண்டு போன பொழுது எல்லாரும் சேர்ந்து அழுது விட்டு தாவீதுக்கு நேராய் மற்ற எல்லாரும் வந்து உன் நிமித்தம் அல்லவா எங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொல்லி அவன் மீது கல்லெறிய வரும் பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை தடப்படுத்திக் கொண்டான். அவன் யாரிடமும் ஒன்றும் கேட்கவில்லை, ஒரு மனிதனிடமும் அவன் போகவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? நான் அதை திருப்பிக் கொள்வேனா? அவன் மனிதனிடம் போகாமல் தெய்வத்திடம் போன ஒரே ஒரு காரணத்தினால அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள். அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, அன்பு தகப்பனே, அன்பு தாயே, நீ பலவற்றை இழந்து கொண்டு இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருப்பாயானால் உனக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது. நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ தேவ சமூகத்தில் போக வேண்டும். தேவனிடத்தில் நீ விசாரிக்க வேண்டும். நீ தேவனிடத்தில் நீ விசாரிக்கும் பொழுதுதான் உனக்கு பதில் உண்டாகும். தேவனிடத்தில் விசாரிக்கப்பட்டு பதிலை கொடுக்கிறவர் ஆண்டவன் தான். அன்னாள் அப்படித்தான். அவள் நேராய் தேவ சமூகத்தில் ஓடி போனாள். தேவ சமூகத்தில் ஓடி போய் அங்கே போய் வருஷந்தோறும் தேவனுடைய வீட்டில் போய் அவர்கள் பணிந்து கொள்வதை போல அவள் போகிறாள். அங்கே போய் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாள். அங்கே போய் இவள் தேவ சமூகத்தில் போய் அழுகிறா பாருங்க. வேற எந்த மனுஷன்ட்டையும் அவ கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. எந்த மனுஷன்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவளை வேதனைப்படுத்தினவளை பத்தி அவ புருஷன்ட்ட கூட சொல்லல. புருஷன் கேட்கிறான், ஏன் நாளே ஏன் துக்கமா இருக்கிற? அவ புருஷன்ட்ட கூட அவ சொல்லத்துக்கு அவ விரும்பல. அவ அங்க போய் தேவனிடத்துல கேட்கிறாள். அருமையான தேவ பிள்ளைய, அவ தேவ சமூகத்துல ஓடி போறா பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைய என்ன கேட்கிற அன்பு மகளே, நீ இன்னைக்கு நினைக்கலாம், எனக்கு ஒத்தாசை எனக்கு யார் செய்வாங்க, எனக்கு உதவி யார் செய்வாங்க, எனக்கு யார் பதில் கொடுப்பாங்க, எனக்காக யார் பேசுவாங்க, எனக்காக யார் போவாங்க, எனக்காக யார் கொடுப்பாங்க. நீ அழுது கொண்டு இருக்கலாம். நீ மனிதனை பார்ப்பதை விட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிவிட்டு கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ண. அவள் போய் வண்ணமாய் தான் செய்தாள். உலக மனுஷனுக்கு கிழக்க மேற்க வடக்க தெற்க இருந்து உதவி வரலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உன்னதத்தில் இருந்து தான் உதவி வர வேண்டும். உனக்கு உதவி உன்னதத்தில் இருந்துதான். உன் தாய் வீட்டில் இருந்தல்ல, உன் தகப்பனுடைய வீட்டில் இருந்தல்ல, உன் இனஜன பந்துக்களிடம் இருந்தல்ல, தேவனிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் அவனமாய்த்தான் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வரும் வரும். பூமியில் இருந்தால் உன்னதமான தேவனிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும். இவள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்பினாள். அந்த தெய்வத்திடம் போனாள். அங்கே போய் ஜெபிக்கிறாள். இரண்டாவதாக அவளுடைய ஸ்பெஷல், அவள் மனுஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, தேவ சமூகத்தில் ஓடி போறாள். அன்பு தாயே, நீ யாரை பார்த்துட்டு இருக்கிற? தேவ சமூகத்தில் ஓடி போ, உன் துக்கமாக. இரண்டாவதாக அவளுடைய ஸ்பெஷாலிட்டி, மனம் கசந்து அழுகிறாள். மனம் கசந்து அழுகிறாள். நீ தேவ சமூகத்துல சும்மா கேட்கறது ஒரு விதம் இருக்கிறது. அன்னாள் தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாள். தாவீதை குறித்து சொன்னேன், அவன் பலன் போக மட்டும் அழுகிறான், பலன் தீரும் மட்டும். அன்னாள் அழுகிறாள். அவள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுகிறாள். இன்னைக்கு நீங்க யார்கிட்ட போய் அழுறீங்க? தங்கச்சி, யார்கிட்ட பேசும்போது கண்ணீர் விட்டுறல? மழை மடமடான்னு கண்ணீர் வருது இல்ல மனுஷன்கிட்ட பேசும்போது? அதை விட்டுவிடு. தேவ சமூகத்தில் உன்னுடைய கண்ணீரை ஊற்றிவிடு. உன் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. உன் கண்ணீரை காண்கிற தேவன். மறந்து போகாதே, மறந்து போகாதே. அவள் தேவனிடத்தில் போய் கண்ணீர் விடுகிறாள். மனம் கசந்து அழுகிறாள். மனம் கசந்து அழுகிறாள். யார்கிட்ட அழ மனம் இல்லை, ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுகிறாள். ஒரு பாடலுடைய ஒரு வரி இப்படி சொல்றது, மனிதர்களுடைய நிந்தனைகளால் மனம் நொந்து நீங்க போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம மன்னிக்கணும், அதை மறக்கணும்.
யார் உங்களை நிந்தனப்படுத்தி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல போய் மனம் கசந்தாடுங்கள். அந்த பாடலுடைய வரி எப்படி சொல்லுகிறது? பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் பொருத்தனை செய்தார்கள். அந்த பொருத்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீ பொருத்தனையோடு இருப்பாயானால், பொருத்தனை பண்ணி நீ ஜெபிப்பாயானால் உன் காரியங்கள் ஜெயமாய் முடியும். அநேக தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம். கேட்டா சொல்ல, நான் ஜோம் பண்ற நடக்கல, உனக்கு பொருத்தனை இல்லை உன் வாழ்க்கையில. ஆனா பொருத்தனை பண்ணினா அதை நீ நிறைவேற்றும். ஒரு தேவ மனிதன் தன் செய்தியில் எப்படி சொன்னாரு? ஒரு மனுஷன் மீன் பிடிக்கிறவன் இருந்தானோ, அவனுக்கு ஒரு நாள் படகுல போயிட்டு தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு மீன் அகப்படலை. பிடிச்சு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அப்ப அவன் பொருத்தனை பண்ணானா, ஆண்டவரே ஏசப்பா, நான் இப்போ தூண்டில் போடுவேன், எனக்கு முதல்ல கிடைக்கிற மீனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நான் எங்கள் ஜெப வீட்டில் போய் கொடுப்பேன், அந்த சர்ச்சில் போய் கொடுப்பேன். அவன் பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணி முடிஞ்சதா இல்லையோ, டக்குன்னு அந்த தூண்டில மீன் இழுக்குது. தூக்குனாக்கா ஒரு பெரிய மீன். அந்த மீனை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய ஆசை வந்துட்டு, அந்த மீனை பார்த்துட்டு அதை தூக்கி அந்த போட்டில் வச்ச உடனே இவ்வளோ பெரிய மீன். அவன் நினைச்சான், இது இருக்கட்டும், அடுத்தது நம்ம போட்டு பிடிச்சி அதை நம்ம ஜெப வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த மீனை பிடிச்சி போட்டில் போட்டு அடுத்ததை இறைய போட்டு உள்ள போட்டான். போட்டில் இருந்த மீன் துள்ளி சாடி உள்ள விழுந்து தண்ணி கொடு. தேவப்பிள்ளை உள்ளதும் போச்சுதா சாபா. அவன் பொருத்தனை பண்ணா என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றும். சிலருக்கு அது வந்தோன்னா இவ்வளோ பெருசா கடவுளுக்கு கொடுக்கணுமா? நீ கொடுக்கணும், வாழ்க்கையில கொடுக்கணும், பொருத்தனை இருக்கணும். இருந்தாவனாக்க செய்யும். என் அன்பிற்குரிய தேவப்பிள்ளைங்க, அன்னாள் பொருத்தனை செய்தாள். அதை அவள் பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா அவள் அதை நிறைவேற்றினாள். அவளுடைய வாழ்க்கையில 3 ஸ்பெஷல் திங்ஸ் சொன்னேன். யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்துறவங்களை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தேவனிடம் மனம் கசந்து அழுங்கள். பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 10 நிமிஷம் நானு ஆண்டவரே நேர் முழங்கால நிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க. ஆண்டவரே 10 நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண போறேன். ஒரு நாள் 10-12 அதிகாரம் படிக்க போறேன், பொருத்தனை பண்ண. ஒரு நாள் முடியாத காலம் வரும். அப்ப நீ ஆசைப்பட்டால் நடக்காது. அல்லேலூயா. பொருத்தனை செய்து ஜெபித்தாள். 4வதாக அவளுடைய ஒரு ஸ்பெஷல் திங்ஸ், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அந்த வசனம் அப்படி அழகா சொல்லுது. 18வது வசனத்துல அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் என்றால் அதற்கு முன்பாக ஒன்று நடந்திருக்கிறது. ஆமா தானுங்கள, அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்குது. அது என்னங்க? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதற்கு முன்பாக இவள் போய் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. அவன் அழுகிறா, விண்ணப்பம் பண்றா, பொருத்தனை பண்றா. ஆண்டவரை பார்த்து கேட்கிறா, தேவனே என் வேண்டுதல் கேட்டறியும். ஒரு பழைய பாடலுடைய ஒரு வரி, தேவனே என் வேண்டுதல் கேட்டருளும், தூயோனே பாவியை காத்தருளும், தேவனே என் வேண்டுதல் கேட்டருளும், கால்கள் தள்ளாடும் போது காரீருள் சூழும் போது கைகளில் ஏந்திய பாதைக்கு தீபமாம் ஏழையாம் என்னையும் காப்பீரே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. தேவனே
அவள் ஜெபிக்கிறாள், மன்றாடுகிறாள் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, என்னுடைய வேண்டுதல்களை கேட்டருள்வீராக என்று ஜெபிக்கிறாள். அவள் மன்றாடுகிறாள். மன்றாடுகிறதை தேவனுடைய வீட்டிலே ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசாரியன் பார்க்கிறான். ஏலி இவள் மனக்லேசத்தோடு தெய்வத்திடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆசாரியன் பார்க்கிறான், இவள் குடித்து வெறித்தவளை போல இருக்கிறாள். அன்பு பிள்ளைகளே, உங்க பாரத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இதே வேதனை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அங்க ஒண்ணு ஒரு அசால்ட்டா பார்க்கலாம், நிர்விசாரமா பார்க்கலாம். ஊழியனால கூட புரிஞ்சுக்க முடியல, அந்த ஆசாரியனால புரிஞ்சுக்க முடியல. அவன் நினைச்சா அவன் குடிச்சு வெறிச்சிருக்கிறா போல இருக்கு, குடிச்சு வெறிச்சிருக்கிறா போல. அவன் நாள்கிட்ட வந்து கேட்கிறான், எவ்வளவு நேரம் நீ எப்படி வெறித்து இருப்பாய், எவ்வளவு நேரம் நீ எப்படி குடிச்சிருப்பாய் இருப்ப. நான் நாள் சொல்லுகிறேன், ஐயா, நான் குடித்து வெறித்திருக்கவில்லை, நான் மனக்லேஷம் உள்ள ஸ்திரீ. பாடு எனக்கு தான், எனக்கு தான் தெரியும். அந்த தேவனுடைய ஆசை ஊழியம் கேட்ட பொழுது அவனுடைய மனமெல்லாம் நுழைஞ்சு கொண்டிருக்கும். அவன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ஏலி அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ, go in peace. நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. அப்பா, நீங்க தேவ சமூகத்தில் உங்களை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு வந்து முழங்கால் போட்டுட்டியா? உன்னை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீ கேட்டதுக்கு பதில் வரப்போகுது, கேட்டதுக்கு பதில் வரப்போகிறது. அருமையான தேவ பிள்ளையே, அந்த ஆசாரனுடைய வார்த்தை அவள் நம்பினாள். அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கு நீ வீடுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? தேவனுடைய வார்த்தை உனக்கு படிப்பதற்கு நேரம் இருக்கிறது அல்லவா? எடுத்து வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீ உட்காரும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன், நம்முடைய மெய்யான ஆசாரியன், அவர் உன்னோடு பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உன் வேதத்தை எடுத்துக்கொண்டு உன் முழங்காலை முடக்கிக் கொண்டு, தெய்வமே என்னோடு பேச மாட்டீரா என்று நீ கேட்பாயானால் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த தேவ சத்தத்தை நீ கேட்க விரும்பினார், இந்த வேதத்தை நீ மறக்காத. இந்த வேதத்தை எடுத்து வைத்துக்கொள். எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. இந்த வேதம் உன்னோடு பேசும். இது உன்னோடு சத்தம் விட்டு பேசுகிறதற்கு இதற்கு சக்தி இருக்கிறது என்றும், இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்றாலும் இல்ல சுமார் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுனால அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது கூட பேசும். அன்னைக்கு ஆசாரியன் மூலமாய் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இதுவா கூட பேசும். இதுக்கு நீ நேரம் கொடுக்க மாட்டியா? இதுக்கு நீ மதிப்பு கொடுக்க முடியாதப்பா தங்கச்சி பிள்ளை. நீ பதில், நீ இதற்கு மதிப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் இதன் மூலமாய் பேச விரும்புகிறார். ஆண்டவர் சொன்ன மாதிரி அவளை சும்மா விட்டுறல. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அவள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை பெற்றெடுத்தாள். அவன் ஒரு மாபெரும் தீர்க்கனாய் இருந்தான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவனாய் மாறினான். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான், தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான். மாபெரும் தீர்க்க தரிசியாய், தேவனுடைய ஊழியனாய். என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, உன் பிள்ளைக்காய் நீ வேண்டுதல் செய்து ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருப்பாயானால் நீ தெய்வத்திற்காய் அவனை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? அவள் பொருத்தனை செய்ததை போல தேவனுடைய வீட்டிலே கொண்டு போய்விட்டாள். அவன் மாபெரும் தீர்க்கனாய் மாறினான். அகில உலகம், அந்த தேசம் அவனை போற்றினது. உன் கர்ப்பத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் அவர்கள் தேவனால் மதிக்கப்பட வேண்டுமா? தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமா? ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமா? அந்த உன்னுடைய பிள்ளைகள் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இதை எடுத்துக்கொள். தேவனோடு தனியாக இருக்க பழகிக்கொள். இது உன்னோடு பேசும். நீ சமாதானத்தோடு போவாய். நீ சமாதானத்தோடு போவாய். நம்முடைய பரம பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து இன்றும் பேசுகிறார். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை அவர் துடைப்பார். ஆண்டவரை அவங்களோட பேசுங்கன்னு சொல்றவங்க அவங்களோட முழங்கால் போடுவீங்களா?
கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அருமையான தேவ பிள்ளைய, அன்னாளுடைய அந்த விசேஷித்த குணங்கள் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண போகாத. தேவனோட மனம் கசந்து அழுவாயா? பொருத்தனை பண்ணி ஜெபிப்பாயா? ஆண்டவர் பேசினதுக்கு பிறகு துக்கமுகமா இருக்காத. கர்த்தர் இதன் மூலம் வந்து ஒரு வாக்குத்தத்தம் பேசிட்டார, துக்கமுகமா இருக்காத. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் உனக்கு அருளுவார். கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். சமாதானத்தோடு போவீர்கள். உடைய கண்களை மூடுவீர்களா? அந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா? இந்த வேத புத்தகம் உங்களுக்கு வழி நடத்தும். இதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழுவதும் படித்து முடியுங்கள். அவர் உங்களோடு பேசுவதை கேட்பீர்கள். இது உங்களோடு பேசும். அவ்வளவு வல்லமை உள்ளது. முழங்காலை முடக்கி தெய்வமே அவங்களோட பேசுங்கன்னு கேளுங்க. அவர் பேசுவார். உன்னுடைய அழுகை ஜெயமாய் மாறும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், அழுகையை ஜெயமாய் மாற்றுகிறவர். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவை யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா. உங்க பிள்ளைங்க யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண போட்டார். மனம் கசந்து அழுதாள, தேவ சமூகத்தில் தன்னை ஊற்றி விட்டாள, பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். தேவனுடைய வார்த்தை கிடைத்த பொழுது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. படிக்கிறவன் உங்க வார்த்தைங்க கூட பேச பழக. நாங்க இனிமே துக்க முகமாய் இருப்பதில்லை. எங்களை கர்த்தர் பயன்படுத்துவேன். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேதத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார்களாக. உங்களை சமாதானத்தோடு தக்க பண்ணுங்க. உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக சுவாமி. சகல நாட்களிலும் நீர் அவளோடு கூட இருப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மாறாத இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் இன்றும் என்றும் நம்மோடு உணர்ந்து சகல கண்ணீரை துடைத்து வெற்றியை தருவதாக. ஆமென். God bless you all.